இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அங்காராவில் அட்டாதுர்க் நினைவிடத்தில் அஞ்சலி, தூதரக மரியாதை மட்டுமே என அன்வார் விளக்கம். துருக்கிய நாட்டுக்காக பணி நிமித்தமாக பயணித்த போது அங்காராவில் உள்ள துருக்கிய குடியரசின் நிறுவனர் முஸ்தாபா கெமல் அட்டாதுர்க் நினைவிடத்தில் தாம் மலர் அஞ்சலி செலுத்தியது சர்ச்சையாகியுள்ள நிலையில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இது தூதரக மரியாதை மட்டுமே என தெளிவுபடுத்தியுள்ளார். அட்டாதுர்க் மேற்கொண்ட மதச்சார்பற்ற மாற்றங்கள் குறித்து தனிப்பட்ட கருத்துக்களை வேறுபாடுகள் இருந்தாலும் அவரது வரலாற்று பங்கை மறுக்க முடியாது என்றார் அவர். இது அன்வார் என்றில்லை, துன் டாக்டர் மகாதீர் முகமது, டாக்டர் ஸ்ரீ நஜீப் துன் ரசாக் என யாராக இருந்தாலும் இதே மரியாதையை செய்ய வேண்டும் என்பது துருக்கிய நாட்டின் நடைமுறை என அன்வார் சுட்டிக்காட்டினார். முதலாம் உலக போருக்கு பிறகு துருக்கியை வெளிநாட்டு தலையீட்டிலிருந்து வெற்றிகரமாக பாதுகாத்து குடியரசின் அடித்தளத்தை அமைத்த ஒரு தேசிய வீரராக அட்டாதுர்க் கொண்டாடப்பட்டாலும் அவர் எதிர்ப்பை அடக்குவதற்கும் அதிகாரத்தை மையப்படுத்துவதற்கும் விமர்சிக்கப்பட்டவர் ஆவார். அப்படிப்பட்டவருக்கு அன்வார் ஏன் மரியாதை செய்ய வேண்டும் என முன்னதாக உள்ளூர் சமூக வலைதளவாசிகள் கேள்வி எழுப்பியிருந்தனர். ஆயுதப்படை பார்ட்டி ஏஏ விவகாரத்தில் அக்மல் சாலே மௌனம், தஜுடின் கடும் விமர்சனம். தேசிய கொடிகள் தலைகீழாக தொங்கவிடப்பட்ட சம்பவங்களில் முதல் ஆளாக கண்டன அறிக்கை விட்டு பெரும் சர்ச்சைகளை கிளப்பிய அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மல் சாலே சுபாங் ஆயுதப்படை தளத்தில் நடந்ததாக கூறப்படும் பார்ட்டி ஏஏ விவகாரத்தில் மௌனம் காப்பது ஏன் என தேசிய ஒற்றுமை ஆலோசனை மன்ற உறுப்பினரும் கல்வியாளருமான பேராசிரியர் டாக்டர் தஜுடின் ரஸ்டி கேள்வி எழுப்பியுள்ளார். பார்ட்டி ஏஏ என்ற பெயரில் சமூக ஊடகங்களில் வைரலான ஒரு வீடியோவில் TUDM சுபாங் தளத்தில் நடந்ததாக கூறப்படும் நிகழ்வில் மது அருந்துதல் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டதாக காட்டப்பட்டது. அதில் கீழ்நிலை அதிகாரிகள் மூத்த அதிகாரிகளுக்காக பானங்கள் தயாரிக்கவும் உடனிருத்தல் வழங்கவும் கட்டாயப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இக்குற்றச்சாட்டுகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இந்நிலையில் ஜாலூர் கெமிலாங் விவகாரங்களில் தங்களை நன்னெறி மற்றும் மரியாதையின் போராளிகளாக காட்டிக்கொண்டு பெரிய சத்தம் போட்ட அக்மாலும் அம்னோ இளைஞர் பிரிவும் இந்த பார்ட்டி ஏஏ விஷயத்தில் மௌனம் காப்பது ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்துவதாக தாஜுடின் கூறினார். ஷா அலாமில் மழை நீர்த்தேக்க குளத்தில் வயதான மாதுவின் சடலம் மீட்பு. ஷா அலாம் புக்கிட் பண்டாராயா செக்ஷன் U11 மழை நீர் தேக்க குளத்தில் வயதான மாதுவின் சடலம் ஒன்று புதன்கிழமை மிதந்து கொண்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த குளத்திற்கு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொதுமக்களிடம் இருந்து அந்த சடலம் குறித்த தகவலை காலை மணி 11:30 அளவில் பெற்றதாக ஷா அலாம் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் ராம்சே இம்பால் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அந்த குளத்திற்கு சென்ற ஷா அலாம் போலீஸ் தலைமையகத்தை சேர்ந்த போலீஸ் குழுவினர் 70 வயது மதிக்கத்தக்க மாதுவின் சடலத்தை மீட்டனர். அந்த மாது அருகே உள்ள வீடமைப்பு பகுதியில் குடியிருந்தவர் என நம்பப்படுவதோடு 48 மணி நேரத்திற்கு முன்னதாக அவர் இறந்திருக்கலாம் என ராம்சே வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். மேலும் சடலம் மீட்கப்பட்ட அதே நாளில் மாலை 6 மணி அளவில் போலீசை தொடர்பு கொண்ட ஒரு குடும்பத்தினர் நீர்த்தேக்க குளத்தில் இறந்து கிடந்த பெண்மணி தங்களது சகோதரி என்றும் அவர் அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் தனியாக வசித்து வந்ததாக போலீசிடம் தெரிவித்தனர் என ராம்சே சுட்டிக்காட்டினார். போலி மை கார்டு நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். JPN போலி மை கார்டு பயன்பாடு நாட்டின் பாதுகாப்புக்கு கடுமையான அச்சுறுத்தலாக இருப்பதாக தேசிய பதிவுத்துறையான JPN கடுமையாக எச்சரித்துள்ளது. இதன் மூலம் வெளிநாட்டவர்கள் அல்லது குற்றவாளிகள் மலேசிய குடிமக்களாக நடித்து பாதுகாப்பு அமைப்புகளை ஏமாற்றி நாட்டிற்குள் மிக எளிதில் நுழைந்துவிட முடியும். போலி அடையாளங்கள் தீவிரவாதிகள், சர்வதேச குற்றவாளிகள் மற்றும் மனித கடத்தல் சிண்டிகேட்டுகளால் தவறாக பயன்படுத்தப்படலாம் என்றும் இது விசாரணை மற்றும் சட்ட அமலாக்க நடவடிக்கைகளை மேலும் சிக்கலாக்கும் என்றும் JPN தலைமை இயக்குனர் டாக்டர் பட்ருல் ஹிஷாம் அலியாஸ் கூறியுள்ளார். அது மட்டுமின்றி போலி மை கார்டு வைத்திருப்போர் அரசு உதவிகள், மானியங்கள், அரசு மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சை மற்றும் கல்வி போன்ற சலுகைகளை தகுதி இல்லாமல் பெறக்கூடிய வாய்ப்பும் அதிகம் உள்ளது. இதனை தடுக்கும் பொருட்டு JPN, போலீஸ், குடிநுழைவுத்துறை மற்றும் SPRM ஆகிய அமைப்புகளுடன் இணைந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. போலி மை கார்டு பயன்படுத்துதல் அல்லது வைத்திருக்கும் குற்றத்திற்கு அதிகபட்சம் 3 ஆண்டுகள் சிறை அல்லது 20,000 ரிங்கிட் வரை அபராதமும் விதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.
யுபிஎஸ்ஆர் PT3 தேர்வுகளை மீண்டும் கொண்டு வர வேண்டுமா? கல்வி அமைச்சர் ஆய்வு. ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கான யுபிஎஸ்ஆர் மற்றும் படிவம் 3 பயிலும் மாணவர்களுக்கான PT3 தேர்வுகளை மீண்டும் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளதா என்பதை கல்வி அமைச்சு ஆய்வு செய்யவிருப்பதாக அதன் அமைச்சர் ஃபட்லினா சிட்டேக் தெரிவித்துள்ளார். இந்த ஆய்வை மேற்கொள்ள தேசிய கல்வி ஆலோசனை மன்றத்திற்கு கல்வி அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. யுபிஎஸ்ஆர் மற்றும் PT3 தேர்வுகள் தொடர்பான விவகாரம் தற்போது வரை சமூகத்தில் பல்வேறு கருத்து வேறுபாடுகளுடன் விவாதத்தில் இருந்து வருவதாக அவர் கூறினார். இந்த விடயத்தில் கல்வித்துறை தலைமை இயக்குனர் அசாம் அகமது தனது கருத்துகள் மற்றும் பரிந்துரைகளை வழங்குவார். அதன் பின்னர் ஆலோசனை மன்ற உறுப்பினர்கள் இந்த விவகாரத்தை விரிவாக ஆய்வு செய்து கலந்துரையாடுவார்கள் என்றும் ஃபட்டினா தெரிவித்துள்ளார். அதன் பிறகு ஆய்வு முடிவுகள் தயாரானதும் இறுதி தீர்மானம் அமைச்சரவையில் ஒப்படைக்கப்படும். 2021ஆம் ஆண்டு யுபிஎஸ்ஆர் தேர்வு ரத்து செய்யப்பட்டதுடன் அதே ஆண்டில் PT3 தேர்வும் நிறுத்தப்பட்டது. பின்னர் 2002ஆம் ஆண்டில் PT3 முற்றிலும் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக பள்ளி அடிப்படையிலான மாதிரி மதிப்பீடு அதாவது PBS நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. யுபிஎஸ்ஆர் மற்றும் PT3 தேர்வுகள் மாணவர்களின் முழுமையான வளர்ச்சிக்கு உதவும் என்றும் அவை இல்லாததால் சில மாணவர்கள் SPM தேர்வில் பின்தங்கும் நிலை உருவாகியுள்ளது என்றும் சமூகத்தில் கருத்துக்கள் பரவி வந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. பெரிக்கத்தானுக்கு பாஸ் தலைமை கவலை வேண்டாம் என உறுப்பு கட்சிகளுக்கு ஹாடி வேண்டுகோள். PN எனப்படும் பெரிக்கத்தான் நேஷனல் கூட்டணியின் தலைமை பொறுப்பை பாஸ் கட்சி ஏற்றாலும் அது குறித்து இதர உறுப்பு கட்சிகள் கலக்கமடைய தேவையில்லை. பாஸ் கட்சியின் தலைவர் தான் ஸ்ரீ அப்துல் ஹாடி அவாங் அவ்வாறு கேட்டுக் கொண்டுள்ளார். புத்ரஜயாவை கைப்பற்ற முஸ்லிம்கள் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்களின் ஆதரவும் தங்களுக்கு தேவை என்றார் அவர். இந்நிலையில் PN புதிய தலைவர் நியமனம் உட்பட நிர்வாக சிக்கல்கள் விரைவில் தீர்க்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார். கூட்டணிக்கு பாஸ் தலைமை ஏற்றால் மலாய்க்காரர் அல்லாத வாக்காளர்களின் ஆதரவை பெரிக்கத்தான் இழக்கலாம் என கெரகான் MIPP உள்ளிட்ட கட்சிகள் PN உறுப்பு கட்சிகள் கவலை தெரிவித்துள்ளதாக முன்னதாக செய்திகள் வெளியாகின. அதற்கு பதிலளித்த ஹாடி தலைமை பிரச்சினைகள் தீர்ந்தவுடன் அந்த கவலைகள் தானாக மறையும் என்றார். சட்டவிரோத பள்ளி வேன்கள் பெற்றோர்கள் சிறை தண்டனைக்கு ஆளாகலாம். சட்டவிரோத பள்ளி வேன்கள் குறித்து பெற்றோர்களும் கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முறைக்கான அனுமதி இல்லாத வேன் அல்லது பேருந்தில் குழந்தைகளை அனுப்பும் பெற்றோர்கள் அலட்சியத்திற்காக 2001 குழந்தைகள் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்படலாம். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 50,000 ரிங்கிட் அபராதம் அல்லது 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது. சட்டவிரோத வேன்கள் பெரும்பாலும் பாதுகாப்பு சோதனைகள் மற்றும் காப்பீடு இல்லாமல் இயங்குவதால் மாணவர்கள் கடுமையான அபாயத்தில் உள்ளனர். எனவே பெற்றோர்கள் பள்ளி போக்குவரத்துக்கு உரிய அனுமதி மற்றும் காப்பீடு பெற்றதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். மாறாக குறைந்த கட்டணத்துக்காக சட்டவிரோத வேன்களை தேர்வு செய்வது பாதுகாப்பு மற்றும் சட்ட மீறலாகும். இது நம் குழந்தைகளின் பாதுகாப்பையும் நலனையும் புறக்கணிக்கும் செயலாகும் என அதிகாரிகள் நினைவுறுத்தியுள்ளனர். மலாக்கா கரவோகே மையத்தில் குடிபோதையில் சண்டை 6 பேர் கைது. மலாக்கா ராயாவில் உள்ள கரவோகே மையம் ஒன்றில் நேற்று அதிகாலை 4 மணி அளவில் ஏற்பட்ட சண்டையில் 6 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். குடிபோதையில் இருந்தபோது பாடல் தேர்வில் ஏற்பட்ட வாக்குவாதமே சண்டைக்கு காரணமாகியுள்ளது. சம்பவ இடத்தில் போலி துப்பாக்கி ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆனால் எந்த துப்பாக்கி சுடும் நிகழவில்லை. சமூக ஊடகங்களில் பரவிய துப்பாக்கிச்சூடு குறித்த தகவல்கள் பொய்யானவை எனவும் அங்கு எந்த குண்டு உரைகளும் கண்டுபிடிக்கப்படவில்லை எனவும் போலீஸ் கூறியது. இதுவரை 12 சாட்சிகளிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. சுடும் ஆயுத சட்டம் மற்றும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் கலவரம் மற்றும் மிரட்டல் குற்றச்சாட்டில் விசாரணை நடைபெற்று வருகிறது. போலி ஆயுதங்களை வைத்திருப்பதும் கடுமையான குற்றமாக கருதப்படும் என போலீசார் இவ்வேளையில் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சக்கர நாற்காலி பயணியை ஏற்ற மறுத்த கிராப் ஓட்டுநர் வைரலான வீடியோ. தலைநகர் ஸ்ரீ டாமன்சாராவில் ஒரு கிராப் ஓட்டுநர் சக்கர நாற்காலியில் பயணித்த மாற்றுத்திறனாளி வாடிக்கையாளருக்கு உதவ மறுத்ததால் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளார். ஓட்டுநர் தன்னை காரினுள் ஏற்ற உதவ மறுத்ததோடு 12 வயது மகனை தூக்க சொல்லியதாகவும் பாதிக்கப்பட்டவரான ஜெயராஜ் குற்றம் சாட்டினார். தவிர அதைவிட பெரிய வாகனத்தை முன்பதிவு செய்ய வேண்டியதுதானே என அங்கலாய்த்து கொண்டார். பிறகு சக்கர நாற்காலி ஹீரை
காரை கீறிவிடும் என கூறி பயணத்தை ரத்து செய்வது போல் பாசாங்கு செய்துவிட்டு ஜெயராஜை ஏற்றாமலேயே அவர் சென்று விட்டார். இந்த சம்பவம் பேஸ்புக்கில் வீடியோவாக வைரலாகி சமூக வலைதளங்களில் கடும் கண்டனம் எழுந்துள்ளது. இதுகுறித்து பதிலளித்த கிராப் மலேசியா அனைத்து பயணிகளின் பாதுகாப்பும் மரியாதையும் தங்களுக்கு முக்கியம் என தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட இரு தரப்பையும் தொடர்பு கொள்வதாக கூறிய அந்நிறுவனம் மாற்றுத்திறனாளிகளுக்கான புதிய கிராப் அசிஸ்ட் சேவை கடந்த மாதம் அறிமுகப்படுத்தப்பட்டதையும் நினைவூட்டியது. 2030 முதல் புக்கிட் தாக்காரில் பன்றி வளர்ப்பை மையப்படுத்தும் ஸ்லாங்கூர். ஸ்லாங்கூர் மாநில அரசு பன்றி வளர்ப்பு தொழில்துறையை 2030 முதல் உலு ஸ்லாங்கூரின் புக்கிட் தாக்காரில் மையப்படுத்த உள்ளதாக அறிவித்துள்ளது. இதற்காக 202 ஹெக்டேர் நிலம் ஒதுக்கப்பட்டு நவீன குளோஸ்டு சிஸ்டம் முறையில் தூய்மைக்கேடு இல்லாமல் சுகாதாரத்துடன் பன்றி பண்ணைகள் அமைக்கப்பட உள்ளன. தற்போது தஞ்சோங் செப்பாட்டில் செயல்படும் 112 பண்ணைகள் மேலும் 3 ஆண்டுகள் இயங்க அனுமதிக்கப்பட்டு பின்னர் புதிய இடத்திற்கு மாற்றப்பட வேண்டும். இந்நடவடிக்கை உணவு பாதுகாப்பை மேம்படுத்தவும் தூய்மைக்கேட்டை கட்டுப்படுத்தவும் சமூக ஒற்றுமையை உறுதி செய்யவும் மேற்கொள்ளப்படுவதாக கட்டமைப்பு வசதி மற்றும் விவசாய துறைகளுக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் இஷாம் ஹாசிம் தெரிவித்தார். தவிர நோய் பரவல் அபாயத்தை குறைத்து முஸ்லிம் அல்லாத சமூகத்தினருக்கான பன்றி இறைச்சி விநியோகத்தை நிலைநிறுத்துவதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் சொன்னார். கடந்த ஜூலை மாதம் முதல் சரவாக் மற்றும் பேராக் மாநிலங்களில் இருந்து 2000 உயிர் பன்றிகளை கடுமையான SOP நடைமுறைகளின் கீழ் இறக்குமதி செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த புக்கிட் தாக்கார் திட்டம் ஸ்லாங்கூரில் பன்றி வளர்ப்பை நவீனமாகவும் ஒழுங்குமுறையாகவும் மாற்றும் முக்கியமான படியாக கருதப்படுகிறது.